ஒரு கம்பெனில ரெண்டு லவ்வர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல சம்பளமே கிடைக்குது. இருந்தாலும் பையனை விட பொண்ணு எப்படி அதிகமா பணம் சேர்த்து வச்சிருக்கு? உங்களுக்கு 5 கோடிக்கு நிதி சேர்க்கணுமா? இன்னைக்கு டே 22. இந்த பொண்ணு தன்னோட 25வது வயசுல இருந்து வருஷம் 5000 ரூபாய் முதலீடு பண்ணிட்டு வர 10 வருஷத்துக்கு. ஆனா இந்த பையன் தனக்கு வர சம்பளத்துல எல்லாமே பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி தருது, அந்த மாதிரியே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு 10 வருஷத்துக்கு முதலீடு பண்றதை பார்த்து இவனுக்கு கோவம் வந்துருது. நான் இனிமே முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும்னு தன்னுடைய 35வது வயசுல இருந்து முதலீடு பண்றான். வருஷம் 5000 ரூபாய் முதலீடு பண்றான். இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால முதலீடு பண்றதை நிறுத்திடுது 10 வருஷத்தோட. ஆனா இந்த பையன் கண்டினியூஸா இப்ப 30 வருஷத்துக்கு முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் வரைக்கும் அவ சேர்த்து வச்சிருக்கா. இந்த பையன் வந்து பார்த்தா 6 லட்சம் ரூபாய் தான் சேர்த்து வச்சிருக்கான். இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பொண்ணு 10 வருஷம் முதலீடு பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா இந்த பணத்தை வந்து எடுக்காம அப்படியே விட்டுட்டா. அது டைம் ஆக அது காம்பவுண்ட் ஆயிட்டு இவ்வளவு பணம் வந்திருக்கு. இதுவே வந்து 10 வருஷம் லேட்டா ஆரம்பிச்சதுனால 30 வருஷம் பண்ணா கூட 2 லட்சம் ரூபாய் கம்மியா தான் சேர்க்க முடிஞ்சிருக்கு. லேட்டா முதலீடு பண்றது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. எவ்வளவு வருஷம் நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்றது தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. நீங்க இன்னையில இருந்தே முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 சீன் கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்ன பண்ணணும்னு நாங்க சொல்றோம். இந்த சீரிஸ் ஃபுல்லா பார்க்கணும்னா எங்களை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.